ஓ மை காட், பிரியாணி. ஆயில் இல்லாத பிரியாணி. ஆயில் இல்லாத பிரியாணி. நம்ம எத்தனைக்கும் நிறைய கிண்டி கிளறெல்லாம் செய்யவே இல்லை. எல்லா காய்கறியிலையுமே வந்து அதுக்குரிய ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குங்களா. மதுரையில் சேதுபதி ஹைஸ்கூல் சிக்னல் பக்கத்தில் குட்ஷெட் ஸ்ட்ரீட்டில் எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏஎம்சி குக்வேர்னு நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, அந்த பக்கமாக போகும்போது அந்த கண்டென்ட் எடுத்து உங்களுக்காக வீடியோவாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஏஎம்சி குக்வேருக்கு இன்றைக்கி அப்படியே போயாச்சுங்க. ஓகே, இப்போ ஏஎம்சிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க ப்ரீமியம் மெட்டல்ஸ். அதோட மாடியில் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் தேர்ட் இவங்க தான் வந்து எடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வேலை பார்க்குற அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி பயங்கர பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க எப்போதுமே. சரி, நம்ம மக்களுக்கு அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹை ஹாஸ்பிட்டல், உங்களுக்கே தெரியும் குட்ஷெட் ஸ்ட்ரீட்டில் ஃபேமஸான ஹை ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து செக்கப்பை முடிச்சுட்டு கண்ணு நல்லா இருக்கான்றதை பார்க்கணும் இல்லைங்களா, அப்பப்போ பார்த்துக்கோங்க நீங்களும். ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இதுதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதாக தான் இருக்கும், கேட்டுடலாம். ஆனால் ஏஎம்சி இதானே ஏஎம்சி? ஓகே ஓகே. இது ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்களா? ஓகே 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 ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, ஏஎம்சிக்குள்ளே வந்தாச்சு. பரவாயில்ல, எதுவுமே கேட்கல. என்னங்க ஃபோனோடு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா. ஓகே, இங்கே பாருங்கள், என்னங்க இது சூப்பராக இருக்குது. ஏதோ குண்டாலாம் வச்சுருக்காங்க, இட்லி தட்டெலாம் வச்சுருக்காங்க. சரி, ரைட்டு, நம்ம உள்ளே போய் என்னான்னு கேட்போம். இந்த ரூம் தானண்ணா? ஓகே, போவோம். ஹலோ மேம், எக்ஸ்கியூஸ் மேம். ஹலோ ஹலோ. ஹாய், வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. அது நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வரோம், கிரேசி தமிழச்சி யூடியூப் சேனல். நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. தெரிஞ்ச ஒரு அக்கா இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து இருந்தோம், ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, பக்கத்தில் ஐ ஹாஸ்பிட்டல் வந்தோம். சரி, அதான் ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம், நம்ம மக்களுக்கும் சேனலில் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஏஎம்சிங்கிறது ஒரு ஸ்விஸ் ஜெர்மன் கம்பெனி. ஓகே, எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கிற ஒரு என்னங்க சொல்கிறீங்க? எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கிற ஒரு நம்புற மாதிரியே இல்லைங்களே இது. கண்டிப்பா நீங்க நம்பித்தான் ஆகணும். அப்படிங்களா? நம்பிதான் ஆகணும்ன்றீங்க. மதுரையிலே ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து இந்த குக்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சென்னை பேஸ்டு, நான் ரீஜனல் ஹெட் தமிழ்நாடுக்கு. என்னோட பேர் சித்ரபிரியா. இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரை மக்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். நீங்க இப்ப நிறைய கேட்டீங்க, என்ன எப்படி இது ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு. அந்த ஆச்சரியத்தை உண்மைன்னு நீங்க நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒரு டெமோ காமிங்க. கண்டிப்பா நீங்க டெமோங்கிறத விட லைவா வந்து உங்களுக்கு ஒரு குக்கிங்கே வந்து நம்ம காட்டுறோம். குக் பண்ணியே காமிங்க. ஆமா, அப்ப எல்லாமே எப்பவுமே ரெடியாவே வச்சிருப்பீங்க? இல்ல, எப்பவுமே அப்படி நாங்க வச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் ரியோல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது. அது எனக்கு கூட தெரியும். இந்த சுகர் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க சுகர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஜுவனைல் கரெக்ட் ரோட்டரி கிளப்போட ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சில குக்கிங்லாம் வந்து பண்ண பிளான் வச்சிருந்தோம். அந்த குக்கிங்ல உங்களுக்கு நான் வந்து 100% நம்ம நிறைய சர்வீஸ் பண்றோம். எங்களோட குக்வேர் கம்பெனில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். நிறைய விமனுக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். பார்ட் டைம் இன்கம், ஃபுல் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அவங்களோட டேலண்ட்ஸை வந்து அவங்க வெளியே கொண்டு வரலாம். லைஃப்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஏஎம்சி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, அது கூட சாத்தியம் இருக்கு. ஆமா, என்ன இல்லைங்கும் போது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா கேலரிஸ் குறையுங்களா. கேலரிஸ் குறையும் போது ஆப்வியஸா வந்து ஃபேட் குறையும். ஸோ நீங்க ஒரு வெயிட் லாஸ், ஆமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் இது ஒரு பெஸ்ட் விஷயம் தான். சரி, எண்ணெய் இல்லாம குக் பண்றதுங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லதுன்றது நான் சொல்ல வேண்டாம். சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலா வந்து ஒண்ணு எண்ணெய் இல்லாம நம்ம சமைக்கலாம், இல்ல தண்ணி இல்லாம சமைக்கலாம். ரெண்டுமே இல்லாம எப்படிதான் எனக்கே ஒண்ணு. அதுதான் அது, அதோட மேஜிக் என்னன்றது நீங்களே வந்து பாருங்க. எண்ணெய் இல்லாம குக் பண்ற போது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃபுட்ல டேஸ்ட் இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? இருக்கவே இருக்காதுன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா நாங்க வந்து குக் பண்ணி காமிச்சிட்டு ஒரு டிராப் கூட ஆயில் இல்லாம ஒரு சிக்கன் பிரியாணி, மேடம் பேர் வந்து விஜயலட்சுமி, அவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காட்டுவாங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சிக்கன் பிரியாணினா கொஞ்சம் நெய் போடணும், கொஞ்சம் டால்டா போடணும், லைட்டா என்ன சேர்க்கணும். இதான் சேர்த்தாதான் மேம் அது பிரியாணி. நீங்க 3 விஷயம் சொல்றீங்க, நெய், டால்டா, எண்ணெய். ஆனா நாங்க ஒரு விஷயம் கூட உள்ள போடாம அவங்க எப்படி ஒரு சிக்கன் பிரியாணி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. அதை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏஎம்சில வந்து ஆயில் இல்லாம எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. வச்சிருக்கக்கூடிய
சாப்பிட்டுட்டு எங்களுக்கு போன பிறகு திட்டிட மாட்டீங்களே? 100% கிடையாது. அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக அதுலேருந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்ட சொல்கிறேன். சரிங்களா? வாங்க போய் பார்க்கலாம். போய் பார்த்துடலாங்களா? எங்க டெமோல எங்க காமிப்பீங்க? இது நம்ம ஆஃபீஸ். இது வந்து நம்மளோட ஆஃபீஸ். இப்போ நீங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. நம்மளோட ஜென்ரலாக ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி கையில கொடுத்து விட்டுருவீங்களா? இது எப்பவுமே வந்து என்னோட டேபிள்ல இருக்கும். கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அப்படியே வச்சிருப்போம். டிஸ்பிளேல வந்து இந்த கம்ப்ளீட் குக்வேர் இருக்கு. நம்மளோட செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. அது மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. மீட்டிங் ஹால் அது. இங்கே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம குக்கரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கஸ்டமர்ஸ்க்காக. இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகவும் குக்கரி ரெசிபிஸ் வந்து நம்ம பண்ணி காட்டுறோம். ஆமாம் 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 100%. ஐயோ நாங்கள் ஆமாம் ப்ராடக்ட் வாங்கினாலும் வாங்காட்டியும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக குக்கரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அட்டென்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வாங்கலனாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அப்ப சமையல் கத்துக்கிறதுக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க. வாங்க, நீங்க பாட்டுக்கு வந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் பண்றதுனால என்னைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா. அப்புறம் சொல்லிருக்காங்க ஏதோ நிறைய ப்ரோக்ராம்லாம் வைப்பீங்க, டூர் கூட்டு போவீங்க, அப்படி இப்படி. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அப்ராட் ட்ரிப் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு இந்தியாக்குள்ள ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். அது எங்களோட ரொம்ப ரொம்ப பொழுது போகும். அடிக்கடி ஏதாவது ஈவென்ட் வைப்பாங்க. ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. எல்லா மீட்டிங் பொழுதும் போகும். நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கலாம். நம்மளோட குக்கிங் ஸ்டைல நல்லாவே மாத்திக்கலாம். ஹெல்தியா சாப்பிடலாம், டேஸ்டியா சாப்பிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒர்க் பண்றீங்கல்ல, நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? நான் யூடியூபரா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு டைட் ஸ்கெடியூலாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே போனாலே வந்து எப்படாப்பா வெளியே வரலான்னு தோணும். கரெக்டா? இங்கே எங்கே பாருங்க பழக்கமே இல்லை. அப்படியே போனாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம் நினைப்பீங்கல்ல. ஸோ கிச்சனில் வந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு உங்களோட லஞ்சுக்குரிய மெனுவை உங்களால் ஜஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து குக் பண்ணிட்டு வர முடியும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஃபுட், அதாவது ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு ஒயிட் ரைஸோ, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், 2 பொரியல் எப்படி வைப்பாங்க? ஆமா, ஒரு எல்லாமே 20 நிமிஷம் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க பாருங்களேன், டைம் ரொம்ப வந்து நமக்கு சேவ் ஆகும். அடுப்பு என்ன ஹை வோல்டேஜ்ல கரண்ட் அடுப்பு எதுவும் வச்சிருக்கீங்க? எங்ககிட்டயே வந்து கரண்ட் பண்ணணுமா? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு என்கிட்ட வந்து பதில் இருக்கு. ஆனா நான் இப்ப கேஸ் ஸ்டவ்ல தான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறோம். நீங்களே பாருங்க நம்ம எவ்வளவு டைம் வந்து சேவ் பண்றோம், எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு பிரியாணி பண்றோம்னு. போயிடலாம். நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். இவங்க இதை விக்கிறதுக்காண்டி பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம மக்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க. வாங்க வாங்க நம்ம டெமோக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே வாங்க, நம்ம இப்போ போயிட்டு டெமோ பார்த்துடலாம். பிரியாணிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டாங்க. அரிசி இருக்குது, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உப்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் பொடி, சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, இவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லை, அப்புறம் பாத்திரம், கேஸ் ஸ்டவ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள், காய்கறிகள் இது வேற வச்சுருக்கிறீங்களே, காய்கறி வேற பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஏன் தண்ணியில் வச்சுருக்கோம்னா, இல்லைனா கருத்துரும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி தண்ணி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், காலிஃப்ளவர் வச்சுருக்கோம், மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 ஆனியன் ரிங்ஸ் இருக்குது. இது வந்து கோஸில் வந்து ஒரு லவங்கம் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு பீட்ரூட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு, டெசர்ட்டுக்கு எதுவும் கொடுக்க போறீங்களா? இல்லை, உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து ஒரு வெஜிடபிள் தான் நம்ம குக் பண்ணுவோம். பட் ஏஎம்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லா வெஜிடபிளையும் ஒன்றா சேர்த்து குக் பண்ண போகிறேன். அப்படியா? ஆமாம். ஆனால் அது எல்லாமே எப்படி ஒரே டைமில் குக் ஆகுது. ரெண்டாவது அதோட கலரு, சைஸு, ஷேப் எதுவுமே வந்து ஷ்ரிங்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து நம்ம பற்ற வைக்கிறோம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நிறைய சொல்லவே இல்லை ப்ராடக்டை பற்றி. ஏஎம்சி குக்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் வந்து டெம்பரேச்சரை வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் இந்த குக்வேரில். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே ரீடிங்ஸ் இருக்குது. 60, 70, 80, 90 அது மாதிரி டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் இருக்குது. நமக்கு எந்த டெம்பரேச்சரில் குக் ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த டெம்பரேச்சரில் குக் பண்ணிக்கலாம். அதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஆடியோ தம்.
இந்த ஆடியோ தம் வந்து நீங்கள் கிச்சன்லேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த குக்கிங்கை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நடுவில் உள்ள கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மோடும் வந்து இதில் வரும். இப்போ நான் வந்து ஒரு கட்லெட் சிம்பிள் வைக்க போகிறேன். அதாவது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் யூனிட்டை நம்ம கடாயோ ஏதோ வச்சுட்டு அப்படியே வந்து எண்ணெய் போட்டு அதை காய விடுவீங்க இல்லையா. நான் வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, எண்ணெய் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், இந்த வெறும் சட்டியை தான் நான் ஹீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இவங்க வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வாயில் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை எப்படி நம்ம வந்து குக் பண்ணுறோன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை உள்ளார போடுறேன். சூப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோஸ் நம்ம போடுறோம். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் ஆமாம், ஒரே டைமில் தான் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிறேன். ஒரு பக்கம் பாருங்கள், நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரெட்ஸை வைக்கிறோம். சரிங்களா. இன்னொரு சைடு நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய். இது நார்மலாக ரொம்ப குழஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஎம்சியில் அது எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ 2 ஆனியன் ரிங்ஸ் வைக்கிறேன் நான். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேபேஜ், அதாவது கோஸில் வந்து நம்ம ஒரு லவங்கம் வச்சுருக்கோம், அதை நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த ஒரே ஒரு துண்டு பீட்ரூட்டை வந்து நான் இங்கே ஓரமாக வைக்கிறேன். ஓகே. இதுக்குள்ள நடுவில் வந்து நம்ம எக்கு கூட ஆட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்றலை. நீங்கள் பாருங்கள், உருளைக்கிழங்குல வந்து தண்ணிக்குள்ள முக்கி வச்சுக்கிறது அது வந்து நம்மளோட இதுக்காகன்னு வச்சோம். அதாவது கருத்தரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ட்ராப் கூட நான் தண்ணி போடல. நல்லா பார்த்துக்கோங்க, சரியா. இப்போ நம்ம வந்து இதை வச்சிட்டோம். இதுக்கு எதுவும் டைம் செட் பண்ணணும். இந்த ஆடியோ நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகே. எதுக்கு மேடம்? இந்த இதுக்கு இனிமேல் தான் பற்ற வைக்கணுமா? ஆமாம், இதை நான் பற்ற வச்சுட்டேன். வச்சுட்டீங்க, சரி சரி. ஹை ஃப்ளேமில் இல்லை, அது மீடியமில் வச்சுருக்கீங்க. இல்லை, நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். எல்லா காயும் நீங்களே டைம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னால் வந்து நாங்கள் ஏதோ சொல்கிறதுக்காக சொல்கிறோன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:40. எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. 1:47 நம்ம டைம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் லேட்டாக வச்சுருக்கீங்களே வாட்சை. எல்லாரும் வந்து வேகமாக தான் வைப்பாங்க, நீங்கள் தான் லேட்டாக வச்சுருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது என் வாட்சில் நினைக்கிறேன். மதுரை வந்தோடனே நான் கொஞ்சம் பேக்கில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். மதுரை வந்தால் எல்லாம் ஸ்பீடாக தான் போவாங்க. நீங்கள் இல்லை, இப்போ பார்த்தோன்னே தான் தெரியுது மதுரை எவ்வளோ வந்து ஸ்பீடு. மதுரை வந்து ஒரு தூங்கா நகரம்னு சொன்னது எல்லாமே இப்போ வர வர தானே நமக்கும் தெரியுது. நாங்கள் சென்னையில் ஒரு மாதிரி இருந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள், இதில் மைனஸ்ன்னு காட்டுதுங்களா. ஸோ இது வந்து இண்டிகேட் பண்ணுது நீங்கள் வந்து சிம் பண்ணிவிடுங்கன்ட்டு. ஓகே, ஓகேங்களா. அதே மாதிரி இதை வந்து ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் வந்து நமக்கு போயிடும். எந்த கீனாலும் ப்ரெஸ் ஆமாம், எது வேணாலும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வெசலை ப்ரீ ஹீட் பண்ணுறீங்களோ? ஆமாம், நான் ஜஸ்ட் ப்ரீ ஹீட் தான் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கட்லெட் விண்டோவுக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம், கட்லெட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து எங்களுக்குரிய ஒரு சிம்பிள், அதாவது ரோஸ்டிங் விண்டோன்னு சொல்லுவோம். அது கட்லெட் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கட்லெட் சிம்பிள்னு சொன்னேன். நார்மலாக இந்த கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும். பட் ஏஎம்சியில் பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த லிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுனால நான் அந்த பக்கம் வைக்க முடியாது. ஸோ டைம் பீயிங் நான் வந்து கீழே வச்சிடுறேன். ஸோ இதே ஆடியோ தம். ஆமாம், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ தம்மை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ தம் தான் கொடுப்பீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஆடியோ தம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்களோட எக்ஸிபிஷன் நடக்கிறதுனால அங்கே எங்களோட யூனிட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் போயிருக்கு. அதனால் நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், வெஜிடபிள் விண்டோ வந்திருக்கு பாருங்களேன். வெஜிடபிள்ஸ்க்காக நான் இந்த வெஜிடபிள் விண்டோ வச்சுருக்கேன். ஆமாம். இப்போ டைமிங்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் விண்டோவில் ஜஸ்ட் 2 minutes வச்சா போதும். இப்போ நான் ஹீட்டெல்லாம் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. ஓகேவா. இப்போ அதுவே வந்து நம்மளுக்கு சிம் பண்ணுங்கன்ற சிம்மை காட்டும். நம்ம சிம் பண்ணணும்னா அப்போ பண்ணால் போதும். இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ பாருங்கள், ஒரு மேஜிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க தண்ணி காணோம்
அந்த அளவுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து வேப்பரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக இது என்ன மெட்டீரியல் மேம் இந்த பாத்திரம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுதான் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இந்த குக்வேரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து போர்ஸே கிடையாது. அதாவது நார்மலாக நம்ம குக் பண்ணுற குக்வேர்ஸ்லாம் டைனி போர்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு சின்ன போர்ஸ் கூட இல்லாதனால தான் இதில் நம்மளால் வந்து எண்ணெய் இல்லாமல் குக் பண்ண முடியுது. இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்ட்டு, ஜஸ்ட் எம்டி யூனிட்டில் நம்மளோட சிக்கனை போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம எல்லாம் வெங்காயம் போடுவோம், தக்காளி போடுவோம். நீங்கள் என்ன? நான் அதுதான் பாருங்கள், நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து எண்ணெய் போடுவீங்க, கரெக்டாக? நான் ஜஸ்ட்டு சிக்கன் மட்டும்தான் போடுறேன். நம்ம சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒட்டியிருக்கா? இந்நேரம் நார்மல் சட்டியில் போட்டால் சிக்கன் கறி, இந்நேரம் சிக்கன் வந்து கருகி இருக்கும். இதுலேயே பாருங்கள் ஒரு 30% வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:51 ஆயிருக்கு. ஜஸ்ட் 4 minutes இருக்குங்களா? இப்போ பாருங்கள் மேஜிக்கு. நம்ம வந்து இங்கே பாருங்கள், அதுவே வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்குது நம்ம வந்து சிம் ஃப்ளேம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சிம் ஃப்ளேமை வச்சு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த சவுண்டும் போயிடும். ஆமாம். இப்போ நார்மலாக இந்த அளவுக்கு குவான்டிட்டி உள்ள சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவீங்க இல்லையா? நான் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எல்லா மசாலாஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். என்னை விட எக்ஸ்பர்ட் வந்து விஜயலக்ஷ்மி மேடம் தான். ஸோ மசாலாஸ் கொஞ்சம் போடுங்க மேடம். இது என்ன, நம்மளோட பிரியாணி மசாலாங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லா ஸ்பைசஸும் போட்டுடலாம். நம்ம இது எதுலேயும் எண்ணெயில் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து இது எல்லாமே போட்டுறணும். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இப்போ போடுவோம். புதினா போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி போடுவோம். கொஞ்சம் போடுவோம், லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம் குக் ஆனதுக்கப்புறமா. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக என்னங்க போடணும், உப்பு போடணும் இல்லையா? ஸோ இந்த உப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவும் போடுறத விட 50% கம்மி பண்ணி உப்பு போடலாம். ஆமாம், எண்ணெய் போட்டால் தான் நீங்கள் நிறைய நார்மலாக ஆயில் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பைசஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதில் ஆயிலே இல்லாமல் பண்ணுறதுனால உங்களோட எல்லா மசாலாஸுமே நீங்கள் 50% வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு உப்பு போடலாங்களா? போடலாமா? ஓகே, நம்ம மேடம் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை தான் தண்ணி இல்லாமல் நான் வந்து குக் பண்ணுவேனே தவிர நம்மளோட ஆமாம் அது வந்து அந்த பாருங்கள் 00 வந்துடுச்சுங்களா? இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளோ ஆயிருக்கும் வெஜிடபிள் குக் பண்ணுறதுக்கு? 2 minutes வச்சாங்க. அப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:52 முடிஞ்சிச்சுங்களா வெஜிடபிள்ஸு? அதுவும் நம்ம வந்து நிறைய காய்கறிகள் வச்சுருக்கோம், ஒரே வகையான காய்கறி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரே ஒரு கப் ரைஸை வந்து அந்த 2 கப் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம், வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை. எத்தனை கிராம்ஸு? மேபி 100 grams இருக்கும். சரி சரி. இதை நம்ம வந்து போட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே அப்படியே போடலாம், ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நான் பண்ணி காமிச்சேன். சிக்கன் வந்து மாய்ஸ்சர் இருக்கும், சிக்கன் மட்டன் இது எல்லாத்துக்கும் நீ அங்கே வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஆனால் அரிசி பருப்புங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டீஹைட்ரேட்டட் ஐட்டம்ஸு, அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி தாங்க ஆகணும். அதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு நான் வந்து சாரி 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அரிசிக்கான தண்ணி மட்டும் சேர்த்துருக்கீங்க? ஆமாம், காய்கறி அதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சரி, ஓகே ஓகே. அரிசிக்கான தண்ணி மட்டும் இப்போ நம்ம போட்டுருக்கோம் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம்.
ஸோ எல்லாருமே வந்து என்ன இல்லாமல் தண்ணி இல்லாமல் அப்படின்னா எனக்கே புரியல, இப்போதாங்க புரிஞ்சிருக்கு. அதாவது வெஜிடபிள்ஸ்க்கு நமக்கு எதுவுமே தேவை, வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ட்ராப் கூட தண்ணி தேவையில்லை. இது எப்படி குக் பண்ணுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சசரி நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா செக்விக் லிடுன்னு நம்ம சொல்லுவோம். செக்யூக்விக் ஆக்சுவலாக இது செக்யூரு ரொம்ப ரேப்பிடாக குக் பண்ணும். ரேப்பிடு ஃபாஸ்ட்டு கூட சொல்ல மாட்டேன் நான், ரேப்பிடாக வந்து குக் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து செக்விக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சேஃப்டியஸ்ட்டு லிட். இதில் 4 வேல்வ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த 4 வேல்வ் இருக்கிறதுனால இது ரொம்ப வந்து சேஃப்டியஸ்ட்டு குக்வேரு. இப்போ இந்த ஏஎம்சி பாட்டை நான் எப்படி ப்ரெஷர் குக்கராக மாற்றுறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த லிட்டை நான் போட்டேன்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கிங் லிட்டாக வந்து மாறிடும். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டீங்க வெஜிடபிள்ஸ் எப்படி நம்ம வந்து தண்ணி இல்லாமல் குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, நான் ஒரு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எல்லா காய்கறியும் உள்ளார போட்டுட்டோம், மூடி வச்சுட்டு ஹீட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்குதம் கேப்சூல் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஹீட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பேட்ரி மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இதில் ஏஎம்சியில் நீங்கள் குக் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னிங்கன்னா 50% நீங்கள் வந்து கேஸ் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வெஜிடபிளை போட்டுட்டு நம்ம ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ண உடனே எல்லா காய்கறியிலையுமே வந்து அதுக்குரிய ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குங்களா, ஒரு ஈரப்பதம் இருக்குங்களா, அந்த ஈரப்பதம் வந்து வெளியே எஸ்கேப் ஆக ஆசைப்படும் எல்லாமே. ஆனால் அதால் முடியாதுங்க, ஒரு வாட்டர் சீல் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுவே கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகுது, சின்ன சின்ன தண்ணி துளியாக திருப்பி ட்ரிப் ஆகிட்டு தான் வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் இது வந்து குக் பண்ணுது. மற்றபடி மேஜிக்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி நமக்கு கீழேருந்து தண்ணி ஆவியாக போய் மேலே கூலாகி மேகத்துலேருந்து மழையாக பொழியுது இல்லைங்களா, அதே தான், அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து தண்ணி இல்லாமல் குக் பண்ணுறது. அதனால தான் அரிசி பருப்புக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இண்டிகேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்மளால் குக் பண்ண முடியும். ரைட் டெம்பரேச்சரில் நம்ம குக் பண்ணோன்னாலே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து பெஸ்ட்டாக வந்து குக் ஆகிருக்கும். அதாவது ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக வந்து நம்மளால் குக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணியை என்னப்பா இப்போ நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளோட லிட்டு வச்சு மூடிடலாம். இல்லை, நான் கேஸு ஆஃப் பண்ணிட்டேனோன்னு ஒரு பயந்துட்டேன். அணைச்சது நம்ம இதை அணைச்சிட்டோமோ, இந்த காற்றுல அலை மோதுது. சரி, இப்போ பாருங்கள், நான் இதை வந்து மூட போகிறேன். ஏஎம்சிங்கிறது எப்போவுமே நம்மளை பார்த்து இருக்கணும். ஜஸ்ட்டு லாக்கு, நீங்கள் வந்து வெயிட் போடணும். இப்போ ப்ரெஷர் குக்கர்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் நடுவில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மோட்ஸ் வரும். இப்போ நான் சாஃப்டில் வச்சுருக்கேன். சாஃப்டில் வந்து டைமிங் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். என்னங்க அது காய்கறிக்கு ஓகே ஓரளவுக்கு, பட் சிக்கன் பிரியாணியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள். ஆமாம், சூப்பர். ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஸ்டார்ட் அப் டைம் வந்து ஒரு 1:47. ஆமாம், 58 ஆயிருக்கு. அப்போ 2 மணிக்குள்ள பூரா முடியும். ஆமாம். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இதை நம்ம மூடின டைமை பார்த்துக்கோங்க. சிக்கன் பிரியாணிக்கு டைம் வந்து 1:59. 1:59. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்படி மேஜிக் மாதிரி குக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, டைம் காமிச்சிடலாம் எல்லாருக்கும். நல்லா தான் இருக்கு கேட்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதையும் சொல்லிடுவீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. இவ்வளோ தைரியமா சொல்கிறீங்களே? ஆமாம், நான் 22 வருஷமாக இதில் தான் குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எங்களுக்கு லட்சக்கணக்கான சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸு ஸோ மெனி இயர்ஸ் வந்து இந்த குக்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நம்மளே வந்து 30 இயர்ஸ் வந்து குளோபல் கேரண்டி கொடுக்குறோம். ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே இந்த குக்வேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எங்களோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஆகுது. இது 60th ஆனிவர்சரி கூட நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து ஆஃபர்ஸ் அதனாலே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் எங்களோட 60th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ப்ரைஸ்லாம் எப்படி, எந்த மாதிரி, அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? ப்ரைஸ் வந்து நாம் எப்போவுமே வந்து ஏஎம்சி குக்வேர் யாரும் வாங்குங்கன்னே சொல்கிறது இல்லை மேடம். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து டெமோ பாருங்கள்.
நான் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் மேடம் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்தது இல்லைங்களா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன குக்வேர் உங்கள் கிச்சன் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட கன்சல்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எந்தெந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏஎம்சி குக்வேர் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கிச்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறதை பற்றி டிசைட் பண்ணுங்கள். ஆமாம், டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லுவோம். இல்லைனா நான் இன்னொரு நாள் கூட உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தனியாக கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஏஎம்சி வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது. ஒரு சமையல்னு எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி ஒரு பல வேலைகள் பண்ண வேண்டியது வரும், பின்னாடி வந்து அதை சேவ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஏஎம்சி குக்கிங் மட்டும் கிடையாது, ப்ரீ குக்கிங்க்கு நீங்கள் கட்டு சாப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குயிக் கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இட்லி நம்மளோட தாராளமாக வாங்கிக்கலாம். விலை 1500 rupees. இது என்ன ஸ்பெஷாலிட்டி? 300 கூட கிடைக்குது. 300-200க்கு உள்ள பிளாஸ்டிக்கும் இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவும் இருக்குது, டப்பர்வேர் பாக்ஸும் இருக்குது இல்லைங்களா? ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த பிளாஸ்டிக் தான் அதில் டிஃப்ரென்ஸு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது ரொம்ப ரொம்ப ஷார்ப் பிளேடு. இது உள்ளார வச்சுட்டு நீங்கள் வந்து இழுக்க வேண்டியது தான். நார்மலாக நீங்கள் சொன்ன 200-300 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 நாள் கூட வராது. பட் இது வந்து உங்களுக்கு லைஃப் வரும். பார்த்துக்கோங்க, இது 1500 ரூபா கொடுத்து வாங்கினீங்கனாலும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். அப்படி நான் சொல்ல மாட்டேன், அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஆமாம், நீங்கள் 20 வருஷம் என்ன நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 30 வருஷம் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி இது வந்து ஆமாம், எல்லாத்தும் நார்மல் மாதிரி தான் மேடம். ஆமாம், கண்டிப்பாக போகாது. இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி பேட்டன்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட். இது ஏதாவது இருக்குங்களா? எல்லாத்தையும் போட்டிங்களா? சாப் பண்ணி காமிக்கலாமா? இல்லை, நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், அதனால தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியல. நான் ஜஸ்ட் வச்சுருந்தேன் இது இங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதுரையோட ஃபேமஸ் இட்லி. மதுரைக்கே ஃபேமஸ் இட்லி தானே? ஸோ அதே மல்லிப்பூ இட்லி நீங்கள் வந்து ரவுண்டாக கொடுப்பீங்க, நாங்கள் வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுக்குறோம். அன்போட யார் இட்லி சாப்பிட்டாலும் ஹார்ட் ஷேப்புங்க இது. ஸோ இது வந்து எங்களோட சேம் ஸ்டீலில் மேனுஃபேக்சர் பண்ண இட்லி ஸ்டாண்டு. இது பாருங்கள், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எலகண்ட்டாக இருக்கிற ஒரு டபுள் லேயர்ட் பவுல். இது வந்து மிரர் ஃபினிஷ். இது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க பாரு, கண்ணாடியை விட என் ஃபேஸ் அழகாக இருந்துச்சுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக அழகாகிடுவீங்க. ஸோ இந்த தெர்மோ பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இட்லி ஸ்டாண்டு எதில் வேணாலும் வைக்கலாம் நீங்கள். ஆமாம், எந்த யூனிட்டில் வேணாலும் வைக்கலாம். இப்போது அது மட்டும் கிடையாதுங்க, கிச்சனில் இது எவ்வளோ வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கூட இந்த லிக்விடை ஊற்றணுன்னாக்கா, நம்ம குக் பண்ண வந்து ஏதாவது நம்ம கொண்டு போகணும் ஊற்றணுன்னாக்கா, இந்த கீழெல்லாம் ஸ்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இதில் டபுள் வித் எட்ஜ் இருக்கிறதுனால கீழெல்லாம் சிந்தாமல் கரெக்டாக பாட்டிலில் வந்து உங்களால் ஊற்ற முடியும். அது ஒரு அட்வான்டேஜு. அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நான் எல்லாமே வந்து சைடில் தான் வச்சுருக்கேன். ஸ்பேட்டுலாஸ்க்கு இப்போ நம்ம கரண்டியெல்லாம் வந்து தனியாக கிச்சன் டாப்பில் வைக்க இடம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக இந்த பக்கம் வச்சுக்கலாம். மூடியை பாருங்கள், இப்படி வச்சிடலாம். நீங்கள் தனியாக இதுக்குன்னு ஒரு இடம் நீங்கள் தேட வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வரும்போது நார்மலாக என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கோஸ்டரு இல்லை நம்ம மேட் வச்சு தான் நம்மளோட பாத்திரத்தை வைப்போம் டைனிங் டேபிளில் இல்லையா? பட் ஏஎம்சியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மூடியவே நீங்கள் வந்து கோஸ்டராக மாற்றிடலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நீங்கள் சுற்றினாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே எதுவுமே வந்து ஸ்பில் ஆகாது. ஸோ இப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து மாடுலர் கிச்சன் வச்சுருக்கோம். ஸோ ஒரு யூனிட்குள்ளே ஒரு யூனிட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுக்குள்ளார ஒன்று ஸ்டாக் பண்ணி கூட உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரொம்ப நல்லா வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம் நம்ம. இங்கே வாங்க, வந்துருச்சுங்களா? அதுக்குள்ளே நம்ம என்ன பார்ப்போன்னா, இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 பக்கம் போனால் கொதிக்க உள்ள பாத்திரம் இது. கரெக்டாக எப்படி இருக்குது? அதுதான் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் ஏஎம்சியில். இந்த சைடு வந்து உங்களுக்கு இதை நீங்கள் அழகாக வந்து எங்கே பிடிக்கிறீங்களோ அங்கே வந்து சூடாகாது. பிகாஸ் இங்கே வந்து செராமிக் எண்ட்லே இருக்குது. இது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. ஸோ உங்களோட வெறும் கையிலேயே இந்த ஹேண்டில்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி துணி, அதுக்கு ஒரு க்ளவுஸ் எல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது.
ஆனால் அந்த ஃபுட்டுக்குள்ளார எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ரெட் கலர் மாறல. கரெக்டுங்களா? அதுதான் ஏஎம்சியோட அதே தான், அதுதான் ஏஎம்சியோட லாஜிக்கு. அது ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அப்போ நீங்கள் எப்படி ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்மெல். வெஜிடபிள்ஸோட ரியல் ஃப்ளேவர் வருதுங்களா? அந்த உருளைக்கிழங்கு வாசம், வெங்காயம் வாசம், ஏதாவது சைஸ் மாதிரி இருக்கா, ஷேப் மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி சைஸு ஷேப்பு சேஞ்ச் ஆகாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தாலே அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள நியூட்ரியன்ஸ் வந்து 100% இருக்குன்ட்டு அர்த்தம். அதில் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வளர்கிற போதுலேருந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஆசை என்ன, குழந்தைங்க வந்து பெஸ்ட்டாக வரணும், லைஃப்பில் நல்லா படிக்கணும்ன்ட்டு. ஸோ பிரெயின் இன்னுமே பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், நம்மளோட ஹெல்த்துக்கு. அதான் நீங்கள் தான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க மேடம். மேடம்க்கு ஒரு பிளேட் ஒன்று கொடுங்க, ஒரு ஸ்பூன். கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வெங்காயம் கொடுக்க போகிறீங்க, கேரட் தான் கொடுப்பேன். நல்ல வேலை. நீங்கள் பாருங்கள், கீழே எதுவுமே வந்து பிடிக்காமல் இருக்குது. கீழே வந்து அந்த ஸ்டாண்டே இருக்குங்க. சுடுது இப்படி சார் இதை காட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் தான் வச்சோம். ஆனால் எதில் ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். அதுவும் தண்ணி இன்னும் எக்ஸஸா. அதுதான் அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள வாட்டர் ஒரிஜினாலிட்டியாவே குக் ஆயிருக்கு. எப்படி இருக்குது கேரட்டு? கேரட் வந்து வித்தியாசம். பச்சையாக கேரட் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கா? ஆனால் குக் ஆயிருக்கா? குக் ஆயிருக்கா? அந்த கிரன்ச்சினஸ் இருக்கா? நமக்கு அப்படியே நல்லா மலுன்னு கேரட் சாப்பிட்டா எப்படி குக் ஆனதுக்கு. நான் வந்து துருவன கேரட் மட்டும் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கேரட்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது. பட் இங்கே வந்து நானாவே எடுத்து இன்னொன்று சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். வெரி குட். இப்போ பொட்டேட்டோ சாப்பிட்டு பாருங்க. ஆக்சுவலாக வீடியோக்காண்டி சொல்லலை மக்களே, நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு பொருளை வந்து சமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் என்ன பண்ணிங்கனாலுமே அந்த கலர் வந்து கலர் கோலப்பொடி கூட அழகாக ரெட் கலர் வந்து பீட்ரூட் வச்சு தயாரிச்சிடலாம். நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். சூப்பர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அந்த கலர் கூட மாறாமல் இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து இந்த காயை பச்சையாக சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கேரட் தவிர. மற்றதை பச்சையாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு இப்படி கூட குக் பண்ணிக்கலாம் போல. உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பாருங்க. இந்த கையில் இருக்கு. இன்னும் உருளைக்கிழங்கு வேற லெவலில் இருக்கு. அந்த இது இருக்கும் பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுதான் எதிர்பார்த்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலே போடல, தண்ணியும் போடல, ஆனால் எவ்வளோ கிரன்ச்சினஸ் வரும். ஒரு பொட்டேட்டோ இருக்குது. இந்த பொட்டேட்டோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்ன்ற பயம்லாம் நீங்கள் படவே வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் வெரி ஹெல்தி பொட்டேட்டோ. அது மட்டும் இல்லை, மஞ்சள் பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும் நார்மலாக. பட் இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி ஹோலாக இருக்குது அந்த மஞ்சள் பூசணிக்காய். பூசணிக்காய் பாருங்க, கட் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். நார்மலா வீட்டுல பண்ற பொரியல் கூட நீங்க பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கடுகு உளுத்தம்பருப்புலாம் எண்ணெயே இல்லாம போட்டீங்கன்னா எல்லாமே பொரியும். எதுவும் ஆயிராதுல, பயமா இருக்கே. நீங்க ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணதை சாப்பிட்டா பயப்படவே வேணாம். நீங்க மத்தது சாப்பிட்றதுக்கு தான் நம்ம பயப்படணும். அது உண்மைதான். சவர்மா சாப்பிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக காலிஃப்ளவர் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நார்மலாக ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும், பட் இதில் அது வராது. வீட்டில எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தே நம்ம வந்து போடுவோம். அந்த ஸ்மெல்லு அப்படி இருந்துமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணல, எண்ணெய் நிறைய ஊற்றுறோன்னா வந்துடும். அது ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் இல்லைங்களா, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்லா இருக்குங்க. ஆனியன் சாப்பிட்டு பாருங்க. ஆனியன் இல்லை பரவாயில்ல, இது ஒன்று எனக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ஆனியன் பஜ்ஜியே சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ சாப்பிடுங்களேன். சாரி. சரி, ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோம். ஒரு லேயர் அதில் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துட்டேன் நான். இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க ஒரு விஷயத்த. நீங்கள் ஆனியன் பஜ்ஜியில் எப்படி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஆக்சுவலாக நம்ம ஊர் சைட்லாம் ஃபேமஸ் வடை வைப்பாங்க பார்த்தீங்களா, வெங்காய வடை. கரெக்டாக பஜ்ஜின்னு கூட சொல்ல முடியாது, வெங்காய வடை. சூப்பர். எப்படி இந்த இது வருது? அதுதான் ஏஎம்சி.
இப்போ நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, மக்கள் எல்லாரையும் டேஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அதான் நீங்கள் டெமோ ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க வேற. ஸோ வந்து நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து டெமோ பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். விஜயலட்சுமி மேடம் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க டெமோஸு. மேடம் ஃப்ரீயாக தானே பண்ணி காட்டுவீங்க, சொல்லிடுங்க. நம்ம சரி இவங்க வந்து லெஃப்ட் ரைட் சென்டருக்கு வா, நீங்கள் வந்துட்டு சரி சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றலான்னு அப்படியெல்லாம் கிளம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து டெமோ அப்படின்னா சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இவங்க பண்ணி இங்கே ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் வந்து டெமோ காமிப்போம். முன்னாடியே ப்ரீ கால் பண்ணிட்டு வரணும். ஆமாம், கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து பார்க்கலாம் இங்கே. ஓகே, நீங்கள் வந்து காமிச்சிருவீங்க. அது வந்து குக்கிங் பற்றி சொன்னீங்கல்ல, குக்கிங் கிளாஸஸ் அது எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க? அது நம்ம இல்லை எல்லாமே ஃப்ரீ தான். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம குக்கரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டேட் வந்து நம்ம ஏஎம்சி குக்வேர் மாதிரியான ஒரு சேனலும் இருக்குது, அதுலேயும் வந்து டேட்ஸ் நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ்க்குலாம், அதில் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு மெசேஜ் கூட போடலாம் உங்கள் வீடியோ மூலமாக என்னைக்கு குக்கரி கிளாஸஸ் இருக்குன்ட்டு. ஓகே, அது நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு இல்லை டெமோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீ டெமோ தான், நீங்கள் வாங்கவே தேவையில்லை. இங்கே நீங்கள் வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு யாரையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோங்க, அதுக்கு கேரண்டி இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து கார்டியோ பேஷண்ட் இருப்பாங்க, கிட்னி பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு சில காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நாங்கள் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் சமைக்கிறோம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டு அவங்க சாப்பிடலாமா இல்லை வந்து டாக்டர்ஸே அவங்க பாத்திரத்தை எதுவும் சஜஸ்ட் பண்ணி இல்லை. நிறைய கார்டியாலஜிஸ்ட் எங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில டாக்டர்ஸ் எங்களோட கன்சல்டன்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆகுது இல்லைங்களா, அப்போ நம்மளுடைய பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மெட்டலில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக வந்து நம்ம பாடிக்குள்ள ஆன்டிபாடிஸ் சர்ஜிக்கல் காம்போல காம்போசிஷன் அந்த ஸ்டீல் அதே தான். அந்த ஸ்டீல் வந்து இப்போ உங்களோட பாடிக்குள்ள ஒரு சின்ன வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ போனால் கூட இமீடியட்டாக என்ன ஆவீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா, கோல்டு காஃப் இல்லை எனிதிங். ஸோ நம்ம பாடிக்குள்ள ஆன்டிபாடிஸ் எதுவுமே இருக்க முடியாது. வேற ஏஎம்சி இந்த மாதிரி இந்த ஸ்டீல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா இது எதோடையுமே வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ இதில் நீங்கள் குக் பண்ணும்போது உங்கள் ஹெல்த்துக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்காங்க, டயாலிசிஸ் பேஷண்ட் கூட ஏஎம்சி அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சில வெஜிடபிள்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு. அதை தவிர்த்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட்லாம். கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் 100% அவங்க வந்து குக் பண்ணக்கூடாது. ஒன்று, அதை விட மிகப்பெரிய எதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நான் இந்த வெஜிடபிள்ஸில் உப்பே போடல, பட் லைட்டாக உங்களுக்கு உப்பு தெரிஞ்சா? ஏன்னா எல்லா காய்கறியிலும் உப்பு போடல, எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே வந்து மினரல் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது அப்படியே ரீட்டைன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பாதி சால்ட்டு தெரியுது. நம்ம சாப்பிட முடியாது, எப்படி அதில் பாதி எல்லா காய்கறியிலையும் மினரல்ஸ் இருக்கு. மினரல்ஸுங்கிறது உப்பு சத்து. வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணாமல் தான் அப்போதிருந்து ஓடிட்டு இருக்கேங்க. ஆமாம், வந்து கை கழுவ போனதை தவிர மற்றபடி எல்லாமே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. மினரல்ஸ் அதிலே இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து உப்பு சாப்பிட, ஐ மீன் உப்பு போடலனாலும் அந்த டேஸ்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப ஸோ கார்டியோ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தான் கண்டிப்பாக தவிர்க்கணும், இல்லைனா கம்மி பண்ணணும் இல்லைங்களா. மினரல்ஸ் வெஜிடபிள்ஸில் இன்னரண்டாக மினரல்ஸ் இருக்கும். ஆமாம், அது அழியாதனால தான் அந்த உப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிபி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, உப்பு நீங்கள் 50% குறைக்கலாம். நாக்கு செத்து போனவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உயிர் வாழ்றது அப்படின்றது சாப்பாடு. என்ன நம்மள நிறைய பேர் அப்படிதான், எவ்வளோதான் நீங்கள் வந்து விஷயங்கள் பண்ணுங்க, பட் ஃபுட்டுன்றது எல்லாருக்குமே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த க்ரஷ்ஷே வந்து நோய் வரும்போது போயிடும். அதை வந்து ஒரிஜினாலிட்டியாக நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து இதோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் மைண்டில் எல்லாருக்குமே இருக்கும். ஒன்று நான் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம லைஃப்பில் வந்து ஃப்யூச்சருக்காக நம்மளோட ரிட்டையர்ட் லைஃப்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதனால் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது சேவிங்ஸாக நமக்கு திருப்பி தரணுங்கிறதுக்காக. ஏஎம்சி உங்கள் கிச்சனில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. கேஸ் 50% சேவ் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக. 800 ரூபாயா இப்போ எவ்வளோ கேஸ் சிலிண்டர்? 1000 ரூபாங்களா? 1000 ரூபா. 1200 ரூபா மானியம் கொடுத்துருவாங்களா? கொடுக்கறது இல்லையா? கொடுக்கறது இல்லை. சரி, ரைட், அது வேற பிரச்சனை, நம்ம அதுக்கு போக வேணாம். ஸோ அந்த 1000 ரூபாயில் 500 ரூபா நீங்கள் கேஸ் சேவ் பண்ணிடலாம் அப்படின்றீங்க. ஆமாம், நீங்கள் ஒரு சிலிண்டர் 6 மாதம் 200% வரும். இப்போ நீங்களே பார்த்தீங்க நம்ம எப்படி குக் பண்ணோன்னு, தாராளமாக கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆயில் 80%. இப்போ இந்த மக்களே நீங்களே சொல்லுங்கள், இந்த பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டிருப்பீங்க, நெய் போட்டிருப்பீங்க, டால்டா போட்டிருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி.
டால்டா ஒரு 30 ரூபாய்க்காவது வாங்கி போடணும். சூப்பர் பாருங்க. போட்டாலே ஆனால் நாங்கள் பாருங்க ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் இதில் வந்து நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ ஆயில் வந்து 80% உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ இது நல்லது இல்லைங்களா? அது மாதிரி ஷ்ரிங்கேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ பொரியல் தேவைப்படுதுன்னா நீங்கள் நார்மலாக 400 கிராமுக்கு நீங்கள் குக் பண்ணணும். வறுத்துறோம்னா இது மொத்தத்துக்கே இவ்வளோ தான் வந்துருக்கு. ஆனால் இங்கே எல்லாம் தனித்தனியாக அப்படியே இருக்கு. அப்படியே நான் என்ன போட்டேனோ அப்படி தான் இருக்குது. ஸோ ஷ்ரிங்கேஜ் கிடையாது. அதில் வந்து நீங்கள் உங்கள் கிச்சனில் நம்ம வாங்குற வெஜிடபிள்ஸ் மட்டன் சிக்கனில் ஷ்ரிங்கேஜில் 20% சேவ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் வாங்குற இடத்துல 3 காலிஃப்ளவர் வாங்கி வறுப்போம். தாராளமாக ஒரே ஒரு காலிஃப்ளவர் வாங்கி வறுக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் கிச்சனில் அப்பப்போ ஏதாவது கேட்ஜெட்ஸ் மாத்திட்டே இருப்பீங்க. இது 165 எல்லாம் போட முடியுமாங்க? தாராளமா போடலாங்க. தாராளமா போடலாம். எப்படி மேம்? அதே மாதிரி ரொம்ப கம்மி ஆயில்ல நீங்க டீப் ஃப்ரை பண்ணணும்னா இப்போ பூரி பொரிக்கணும் இல்லை அப்பளம் பொரிக்கணும் வடை பொரிக்கணும்னா கண்டிப்பா ஆயில் போட்டு தாங்க பொரிக்கணும். ஆனா அந்த ஆயில் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அதை திருப்பி நீங்க உங்க குக்கிங் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட் அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரைக்கெலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயிலே நீங்க உங்க ஃபிஷ் ஃப்ரை, வாழைக்காய், சேனக்கிழங்கு, இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்க வறுக்கலாம். ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம ஒரு 65க்கு அப்படின்னா ஒரு மீன் மேக்கரே எடுக்கிறோம், நல்லா புளிஞ்சிட்டு ஆமா பொடி போட்டு பெரட்டி நம்ம எண்ணெயில போட்டோம்னா அது வந்து மிக்சிங் ஆயிரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகாதுன்றீங்க. அந்த எண்ணெய் வந்து அந்த பொடி இழுத்துக்காது, ரெட் கலர்ல ஆகாது, அந்த எண்ணெய் தன்மை அப்படியே இருக்கும். ஆமா, அதாவது ஃபுட்டோட கலர் கண்டிப்பா போகும். இப்போ நார்மலா வந்து எண்ணெயை காய்ச்சுறீங்க, இப்போ ஏதோ ஒன்று பொரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொரிச்சு முடிச்ச பிறகு எண்ணெய் எப்படி இருக்கும்? ஒரு பிரவுன் கலர்ல இருக்குங்களா? ஆனா இதுல அதே டீப் எல்லோ கலர்ல தான் இருக்கும். அது மாதிரி திக்னஸ் இருக்குமா? அது ஒரு மாதிரி பிஸ்க் பிஸ்குன்னு இருக்குமா? இது நான் எப்படி ஊத்துனானோ அதே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் ஆக்சிடைஸ் ஆகாதனால உங்க கிச்சனுக்கு நீங்க திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா நம்மளோட சமையலுக்கு வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். எண்ணெய்கள் வந்து நம்மளுக்கு கீழே ஊத்தவும் மனசு இருக்காது. நல்லா 150 ரூபா விக்குதுன்னு வாங்க. அதே சமயத்துல நிறைய வந்து அப்சார்பும் பண்ணாதனால நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகே மேம், நிறைய சொல்றீங்க, இதெல்லாம் வந்து உண்மைதானே. இப்போ ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா காய்கறி 50% ஒத்துக்கிறீங்களா? 50% ஒத்துக்கிறீங்களா? வெரி குட். பரவாயில்லன்றத நான் எப்படி இருக்குன்றத சொல்றேன். பிரியாணி என்னாச்சு? ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, பிரியாணியவே மறந்துட்டோமா? அமர்த்திட்டீங்களா? எப்ப அமர்த்தினீங்க? 2 minutes செட் பண்ணி அலாரம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, ரொம்ப நேரமா நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி ரைட், நீங்க வைக்க மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு ஆமா, அவங்களோட வேலையை வந்து பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நீங்களே ஓப்பன் பண்ணி கூட காட்டிடுங்களேன். ஆஹா சார், பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். நான் ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சேன். இதுதான் ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாங்க, நம்மளால பாருங்க. ஓ மை காட், பிரியாணி. ஆயில் இல்லாத பிரியாணி. ஆயில் இல்லாத பிரியாணி. ஏதாவது ஒட்டியிருக்கான்னு நீங்களே எடுத்து பாருங்க. எதுவும் ஒட்டலையே. எப்படி இந்த நம்ம எப்பயுமே குக்கர்ல வச்சோம்னா ஒரு கொத்தமல்லி நம்ம போட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிருக்குங்களா? நம்ம எத்தனைக்கும் நிறைய கிண்டி கிளறெல்லாம் செய்யவே இல்லை. இப்போ வந்து லாஸ்ட்ல தான் போடணும். முன்னாடி கூட போடலாம்ல. லாஸ்ட்டில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள், பயப்படாமல் கலருங்க. இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா, இப்போ குக்கரில் நம்ம வச்சோம்னா அந்த மசாலாலாம் மேலாக வந்து ஒட்டி இருக்கும். இது அப்படி ஒன்றும் தெரியல, எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கேங்க ஓரளவுக்கு. ஆமாம், அதான் ஏஎம்சி. கீழே பாருங்கள், எதுவுமே ஒட்டலைங்களா? ஆமாம், இங்கே பாருங்கள், அடி பிடிக்காது. அப்போ நம்ம தண்ணி கூட குறைய வச்சாலும் அடி பிடிக்காது. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து ஒரு 2 ஹவர் ஸ்டவ்வில் வச்சுட்டு போயிட்டு எங்களோட ப்ராடக்ட் அடி பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் கூட மேலே உள்ளதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது அடி பிடிச்ச ஸ்மெல் வராது. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சரி கொடுங்க, டேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு பிளேட் கொடுங்க மேடம்க்கு. பிரியாணியை எடுத்து இப்போ தட்டில் எனக்காண்டி வச்சிட்டு இருக்காங்க. மேடம் சாப்பிட்டு பாருங்கள், சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் செஞ்ச எம்மி பிரியாணி. சிக்கன் பீஸ்லாம் போட்டுட்டிங்களா? போட்டாச்சு. சுட போகுது. ஆமாங்க, சுடுதுங்க. நல்லா பார்க்க அழகாக தான் இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக தான் வருது. ஓகே, இப்போ பார்ப்போம். அவங்க கை கழுவவே இல்லையே. நானே கொஞ்சம் தண்ணி கையில் ஊற்றிருக்கேன். ஓகே, ஸ்பூனில் சாப்பிடுங்க. ஆஹா, செம சூடாக இருக்குது மக்களே. கொஞ்சம் ஆறணுன்னே சாப்பிட்லான்னு பார்க்குறேன். ஆனால் ஆறுற வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லை, என்னை பொறுக்க விட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் வந்து ஸ்பூனில் தான் கட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. 2 மினிட்ஸில் இந்த அளவுக்கு சிக்கன் குக் ஆகுதுன்னா வேறு லெவல் தான். சாப்பிட்டு பாருங்கள்.
சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குங்க. சென்னையிலேருந்து வந்து நான் சென்னை ஸ்டைல் பிரியாணி தானே. பிரியாணி தான். ஆமாம், உங்கள் மதுரை பிரியாணியை நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக பண்ணோம். சீரக சம்பா ரைஸில் பீஸு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணியில் இந்த மாதிரி பீஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த நெஞ்சு பீஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சவக்குன்னு இருக்கும். ஆனால் பெருசாக சாப்பிட பிடிக்காது. இங்கே வந்து அது எதுவுமே தெரில, நல்லா சூப்பராக இருக்குது, பன்னீர் மாதிரி இருக்குது. பா வா நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. அப்போ எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கலாம். டேஸ்ட் இருக்கா? இருக்குது. நீங்கள் ரொம்ப பயந்ததே டேஸ்ட் இருக்குமான்றதுக்கு தான். டேஸ்ட் இருக்குங்களா? டேஸ்ட் இஸ் குட், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அது எதுவுமே ஊற்றாமல் தாளிக்காமல் நம்ம பாரம்பரியத்தையே உடச்சி சமைக்கிறாங்களே, அது எப்படா நல்லா இருக்கும். நானும் தென்னாவட்டம் தான் இருந்தேன், பட் இட்ஸ் டன். இட்ஸ் டன். குட். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக மத்தியானம் சாப்பாடு பேசாமல் இருக்கிறத முடிச்சிடலாம். ஆமாம், அது உங்களுக்கு தான் இந்த பிரியாணி. அப்படியே கொஞ்சம் தயிர் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை, வச்சுருவோம். சரி, ஓகே, வச்சிடலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். மேடமோட நேமு? என்னோட நேம் சுமதி. சுமதிக்கு தான் தேங்க் பண்ணணும். இன்றைக்கி அவங்களோட எதேச்சியாக வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சுமதி மேடம். நினைக்கிறேன் பீஸ் நினச்சி நானே நல்லா தானே இருக்குது மெல்றதுக்கு. முழுங்கிட்டேன். சூப்பர், நல்லா குக் ஆகிருக்கு ஆக்சுவலி. அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரே ஒரு பொடி தான் ஆட் பண்ணாங்க. என்ன பொடி அது மேடம்? சிக்கன் பிரியாணி மசாலா. என்ன பிராண்ட் வாங்கினீங்க அதையும் சொல்லிடுங்க. இல்லை, பிராண்ட் நம்மளுக்கு தேவை இல்லையா, இருந்துட்டு போட்டோம். அது என்ன பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா தாங்க இருக்குது உண்மையிலே. வந்து ஒரு ஒர்த்தி ஒன். நல்லா தாங்க இருக்கா இல்லை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, இட்ஸ் குட். ஒரு ஒர்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் மீட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் சமைச்சு கண்டிப்பாக மீட் குக் ஆகிறதுக்கும் இதே 2 minutes தானா? ஆமாம், நீங்கள் வெறும் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறீங்கனாக்கா இந்த சாஃப்ட் 2 minutes நீங்கள் வைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மட்டன் குக் பண்ணுறீங்க, ஏன்னா உங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து மட்டன் தலைக்கறிலாம் இல்லைங்களா? ஆக்சுவலாக சிக்கன் இப்போது நிறைய பேர் டர்போவில் வந்து 2 minutes வைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெவல் இருக்கும், அந்த லெவலில் 2 நிமிஷம். அதுவுமே வந்து மோரர்லெஸ் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைம் எடுக்காது. எல்லா குக்கிங்குமே இந்த செக்விக் லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குக்கிங் வந்து ஆமாம், இந்த லிட்டு யூஸ் பண்ணும்போது எந்த குக்கிங்காக இருந்தாலும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ மட்டனு, ராஜ்மா, சென்னா அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த டர்போ விண்டோக்கு வரணும். மற்றபடி நம்மளோட பேக்கிங் எல்லாமே பண்ணலாம் மேடம். கேக்கு, பிஸ்கெட்ஸ், பிஸ்ஸா, தந்தூரி சிக்கன் எல்லாமே நீங்கள் ஏஎம்சியில் வந்து பண்ண முடியும். அதுதான் நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரெசிபீஸும் நம்ம வந்து பண்ணி காட்டலாம். ப்ராடக்ட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம், ரெசிபிஸ் கற்றுக்கலாம். கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மக்களே. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக கல்யாணம் ஆக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கிங் கற்றுக்கணுன்னா இங்கே வந்துருங்க. கண்டிப்பாக குட் ஐடியா அது. ஆமாம். ஓகே மேம், ஃபைனலாக வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? எல்லாருமே வந்து எங்களோட ப்ராடக்டோட டெமோ கண்டிப்பாக பாருங்கள். வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா, வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜயலட்சுமி மேடம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நான் விஜயலட்சுமி மேடமோட நம்பர் வந்து நீங்கள் கீழே போடுங்க. கண்டிப்பாக மேடமை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மதுரை பீப்புள். இந்த வீடியோ எடுத்த சுமதிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் கூட ரொம்ப தேங்க்ஸ். மக்களுக்கே தெரியும். ஐயோ அப்படியா? அப்போ அதர்வைஸ் கிரேசி தமிழச்சி தான் தெரியும்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக பேர் தெரிஞ்சு. ஸோ கிரேசி தமிழச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், ஒரு நன்றி. வணக்கம். நன்றி. வீடியோ வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு, இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா டக்குன்னு வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை, சேதுபதி ஹை ஸ்கூல் சிக்னல் இருக்குங்களா, அதில் வந்து பெரியார்லேருந்து வரும்போது சிக்னலில் ரைட்டு உங்களுக்கு வந்து குட்ஷெட் ஸ்ட்ரீட்னு கேட்டாலே இங்கே யாருனாலும் சொல்லிடுவாங்க. குட்ஷெட் தெருவில் ராமகிருஷ்ணா ஐயா சசி பேலஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் தான் ஏஎம்சி இருக்குது. இல்லை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே அங்கனுக்குள்ளே அட்ரஸ் சொல்லிடுவாங்க, வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்த டெமோலாம் பார்த்துக்கோங்க. அந்த குக்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னொரு நாள் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.